ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹேபிட் நான் ஃபார்ம் பண்ணணும் இல்ல ஒரு ஹேபிட்டை விடணும் அப்படிங்கிற ஒரு தீவிர கொள்கையோட இருக்கிறீங்கன்னா எந்த வீடியோவும் மறக்காம பாருங்க. அட்டாமிக் ஹேபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர். ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயங்களை ஆத்தர் இதுல சொல்லியிருக்காருங்க. ஒரு பேட் ஹேபிட்டை எப்படி விடுறது, ஒரு குட் ஹேபிட்டை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு. ஹேபிட் அப்படிங்கிறது என்னங்க, நம்ம தொடர்ந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படியே ஃபார்ம் ஆயிடும். காலையில ஏந்திரிச்சோன்னா சுவிட்ச் போட்ட மாதிரி பிரஷ் எடுத்து பேஸ்ட் எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து பாத்ரூம் போவோம், பல் தேய்ப்போம், சோ ரெஃப்ரெஷ் ஆகும். சோ இது எல்லாமே நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. இட்ஸ் பை அப்படியே ஹேபிட் நியூரான்ல அப்படியே எம்பெடட் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மூதாதையர்கள் பாத்தீங்கன்னா வேட்டையாடி மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அப்போ அவங்க அதிகமா பாத்தீங்கன்னா சுகர், சால்ட் அண்ட் ஃபேட் கண்டென்ட் இதான் ஜாஸ்தி எடுத்துட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வேட்டையாடினாங்கன்னா அடுத்தது என்னைக்கு மிருகம் கிடைக்கும், என்னைக்கு சாப்பாடு கிடைக்கும்ங்கிறது தெரியாது. அப்ப அதிக அளவு சால்ட், சுகர், ஃபேட் அவங்க எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல அது நிறைய நாள் சஸ்டைன் ஆகும். சோ தட் பசிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் இருக்காது அப்படின்னு. ஆனா 50,000 வருஷம் தாண்டியும் இன்னைக்கும் மனித மூளையில அது அப்படியே பதிஞ்சதுனால நாமெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்களேன். சால்ட், சுகர் அண்ட் ஃபேட் இது மூணுக்கும் நமக்கு அலாதி பிரியம். இப்போ நமக்கு ரெகுலரா ஃபுட் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம ஃபேட்டை விடுறோமா? கிடையாது. சுகர் இல்லாம சாப்பிட முடியுதா? இல்ல. சால்ட் இல்லாம சாப்பிட முடியுதா? கிடையவே கிடையாது. சோ இந்த மூணு விஷயம் நமக்கு அப்படியே பதிஞ்சு போச்சு. இதுதான் ஹேபிட். இப்படி ஃபார்ம் ஆகி நம்ம மூளையில அப்படியே அது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணா பிணைஞ்சிடும். நம்மள அறியாமலே அது நம்மள கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். சோ இப்படி ஒரு பேட் ஹேபிட்டை விடுறதுன்னா நான் என்ன பண்ணணும், குட் ஹேபிட்டை எடுத்துக்கிறதுனா என்ன பண்ணணும்? சிம்பிள்ங்க. ஒரு குட் ஹேபிட்டை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கிற ஒரு ஹேபிட்டோட நீங்க அதை அட்டாச் பண்ணி பண்ணணும். சிம்பிள் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு காலையில ஏந்திரிச்சு காஃபி சாப்பிட்டுட்டு காஃபி சாப்பிட்ட உடனே ஒரு அரை மணி நேரம் வாக் பண்ணணும். அரை மணி நேரம் இந்த டைம்ல இருந்து இந்த டைம்ல நான் வாக் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்க பிரெயினுக்கு தேவை ஒரு டைம், ஒரு பிளேஸ். இதை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா ரொட்டீன்ல எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். சோ காஃபி சாப்பிட்ட உடனே அரை மணி நேரம் என்னுடைய லான்ல நான் வாக் பண்ண போறேன் 6:30 to 7 அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. ரெகுலரா நீங்க இதை சொல்லிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்கா இது உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடும். இதே ஒரு பேட் ஹேபிட்டை நான் விடணும் அப்படின்னா அந்த பேட் ஹேபிட்டை அன்அட்ராக்டிவா நீங்க ஆக்கணும். சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ டீ, காஃபி நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு டென்ஷன் போகணும்னா டீ சாப்பிடணும், காஃபி சாப்பிடணும், இல்ல ஸ்மோக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா ஏன் அப்படின்னா இது ஒரு கியூ. ஒரு டீ அப்படிங்கறத ஒரு பாசிட்டிவோட நீங்க சேர்க்கறீங்க, எனக்கு டென்ஷன் போயிடும். ஆனா இல்ல, நான் டீ காஃபி சாப்பிட்டேன்னா என்னுடைய ஹெல்த் வீணாயிடும், எனக்கு அதிக அளவு என்ன ஆகும் அப்படின்னா பித்தம் ஜாஸ்தி ஆயிடும், தலைவலிக்க ஆரம்பிக்கும், ஸ்மோக் பண்ணேன்னா என்னுடைய ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு நெகட்டிவோட நீங்க மேட்ச் பண்ணி பாருங்களேன். அந்த விஷயத்த உங்க பிரெயின் தேடாது. சோ இததான் ஆத்தர் சொல்றாரு, எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் அன்அட்ராக்டிவ் ஆக்குங்க, எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அட்ராக்டிவ் ஆக்குங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு பணத்தை சேர்த்துட்டேன்னா நெக்ஸ்ட் மந்த் எனக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் அப்படிங்கும் போது அது பாசிட்டிவ் நோட்டா இருக்கும். உங்க பிரெயின் அதுக்காக மெனக்கிடும். So this is the simple thing and hope you enjoyed it. Thank you.